வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீநாத் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தை பற்றி பார்க்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்துடைய ஹீரோ சந்தானம் அப்பா அம்மா இல்லாத அனாதையாக மெட்ராஸ் சிட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வயிற்று பழைப்புக்காக வாட்டர் கேனை சைக்கிளில் கட்டி கடையாக கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வாட்டர் கேனை சைக்கிளில் கொண்டு போய் கட்டி போட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, சொந்தமாக ஆட்டோ வாங்கிட்டு வா, உனக்கு நான் தண்ணி சப்ளை தரேன்னு சொல்லி முதலாளி சொல்லிடுறதுனால என்கிட்ட ஆட்டோ வாங்க காசு இல்லையே அப்படின்னு சந்தானம் ஃபீல் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் சந்தானத்தோடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, உனக்கு எதுவும் இல்லைன்னுலாம் இல்லைப்பா, உனக்கும் ஒரு 5 ஏக்கர் நிலம் ஊரில் இருக்குது, அந்த சொத்தை நீ அடையணும்னு நினச்சேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடுன்றதுனால தான் உங்கள் அம்மா உனக்கு சொல்லாமலே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சொத்தை போய் நான் விற்றுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் ஊரை விட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் ட்ரெயினில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. ஹீரோயின் யாருன்னா, சந்தானத்துடைய அப்பாவும் ஹீரோயினுடைய சித்தப்பாவும் ஒரு காலத்தில் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தவங்க. ஹீரோயினுடைய சித்தப்பா செத்ததுனால தான் அந்த கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக சந்தானம் என்றைக்கு ஊருக்குள்ளே வந்தாலும் அவனை தீர்த்து கட்டிடணும்னு ஹீரோயினுடைய அப்பாவும் அண்ணன் தம்பிங்களும் தயாராக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சந்தானம் இது தெரியாமல் அந்த வீட்டுக்கே விருந்தாளியாக உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீதி கதை. தெலுங்கில் இயக்குனர் ராஜமௌலி ராம் சரணை வச்சு மகதீரா அப்படிங்கிற படத்தை சுமார் 40 கோடி ரூபா பட்ஜெட்டில் படத்தை எடுத்திருந்தார். அந்த படம் 100 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராஜமௌலி சுனில்ங்கிற காமெடியனை வச்சு மரியாதை ராமன் படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மரியாதை ராமன் படத்தை ஆரம்பிக்கும் போது இவருக்கு என்னாச்சு, பெரிய ஹீரோங்களை வச்சு படம் பண்ண வேண்டியதானே, ஏன் காமெடியனை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இண்டஸ்ட்ரியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படமும் வெளியே வந்து சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை மரியாதை ராமன் கன்னடத்துலையும் எடுத்தாங்க, ஹிந்தியில் சன் ஆஃப் சர்தார்னு எடுத்தாங்க, இப்போ தமிழில் சந்தானத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு ரீமேக் படம்னாலும் மரியாதை ராமனுக்கும் இந்த படத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த படத்துக்கு ஹீரோ மேலே ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு பரிதாப உணர்வு ஏற்படும். ஆனால் இந்த படத்தில் சந்தானம் தன்னை வந்து ஹீரோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஓப்பனிங் சாங்கெல்லாம் வச்சதுனால இவர் மேலே அந்த பரிதாப உணர்வுலாம் நமக்கு வரமாட்டேங்குது. அதே போல் சந்தானம் படங்கிறதுனால இந்த படம் முழுக்க காமெடி இருக்கும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இந்த படம் பெருசாக ஒன்றும் திருப்தியெல்லாம் கொடுக்கல. ஆனால் இந்த படம் வந்து ஃபுல் காமெடி கதையெல்லாம் கிடையாது, ஃபுல் சீரியஸான கதை. அங்கங்கே காமெடி சீன்லாம் இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம்லாம் ஃபுல் சீரியஸாகவே ஆகிடும். இந்த காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முழுசாக எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இந்த படம் முழு திருப்தியை கொடுக்கல. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம வந்தவங்களுக்கு இந்த படம் நல்ல திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக ஒரு ரீமேக் படம்னா அதில் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்தில் வில்லனை நடித்த அதே நாகி நீடு இந்த படத்துலையும் வில்லனை நடிச்சிருக்காரு. அவர் அந்த மரியாதை ராமண்ணா படத்துக்காக பெஸ்ட்டு வில்லன் அவார்டு வாங்கினவர். இந்த படம் நியாயமாக வர்ற 16ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி 10ஆம் தேதி சனிக்கிழமையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அது ஏன்னா இந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோச்சடையான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் கோச்சடையான் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்ச உடனே இந்த கோச்சடையானுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சுமாராக ஒரு 500 தேட்டர்லையுமே படம் போடுறதுக்கு படம் இல்லாமல் இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டுடியோ கிரீன் இந்த சமயத்தில் இந்த படத்தை வாங்கி நம்ம வெளியிட்டோம்னா ஒரு 2 வாரத்துக்கு படமே இல்லை, நல்லா கல்லா கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 வாரத்துக்கு வேறு படமே வராது, கோச்சடையானே கூட வராது அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி உறுதியாக தெரியும்னா, கோச்சடையான் படம் வெளியே வரணுன்னாலே ஸ்டுடியோ கிரீனுக்கு கோச்சடையான் டீம் ஒரு 8 கோடி ரூபா கடனை செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் அந்த படம் வெளியே வர வாய்ப்பு கிடையாது. இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் ஏதோ ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த தொழில்நுட்ப வேலைகள்லாம் முடியாமலே, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கிராஃபிக்ஸ் வேலைகள்லாம் முடியாமலே வர்ற குவாலிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டுடியோ கிரீன் படம்னால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரத்தை போட்டு கொளுத்துவாங்க. அதுக்கு கூட டைம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தை காமெடி படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்த ரசிகர்களை இந்த படம் முழுசாக திருப்திப்படுத்தலை. ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாகவே இருக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.